Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is 18th November 2022. ஒவ்வொரு நாளும் காலையில ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறோம். இன்னையோட இன்ஃபர்மேஷன் என்றதை பார்க்கலாம். டவ் ஜோன்ஸ் பொறுத்த வரைக்கும் நேற்று இரவு முடியும் போது மார்ஜினலி டவுன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இறங்கி முடிஞ்சிருக்கிறத பார்க்கிறோம். ஸோ டவ் ஜோன்ஸ் 0.02%, S&P 500 0.31%, நாஸ்டாக் 0.35%. ஸோ யூஎஸ் மார்க்கெட் இந்த மாதிரி கொஞ்சம் இறங்கி முடிஞ்சிருந்தாலும் கூட ஏஷியன் மார்க்கெட்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் தேம் ஆர் அப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிக்காய், ஹாங்சாங், காஸ்பி, ஷாங்காய் போன்ற சந்தைகள், முக்கிய சந்தைகள் எல்லாமே ஏறுமுகமாகும். தாய்வான் மட்டும் இப்போதைக்கு கொஞ்சம் இறங்குமுகமா துவங்கி வியாபாரமாகி வருகிறது. இதை ஒட்டி நம்மளுடைய சந்தை நிப்டி வந்து சிங்கப்பூர்ல எக்ஸிட் நிப்டியில என்ற பெயர் வியாபாரமாகி கொண்டிருக்கிறது. அது மார்ஜினலி கேப் அப் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில ஒரு சிறிய ஏற்றத்துடன் துவங்கி தற்போது வியாபாரமாகி வருகிறது. ஆகவே நம் சந்தையும் ஒரு ஒரு சிறிய ஏற்றத்துடன் துவங்கலாம் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ நிஃப்டியோட ரேஞ்ச் அப்படின்னு நான் பார்க்கும்போது இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்றத நான் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்ல கொண்டு வந்து வச்சிருக்கேன். ஏன்னா இப்போ 18,650 அந்த ஹிஸ்டாரிக்கல் ஹை 18,600 லெவல்ஸ் இதை தாண்டறதுக்கு இப்போ ரொம்ப சிரமப்பட்டு கொண்டிருக்கிறதுனால இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் இப்போ அது தாண்டி ஆகணும். ஸோ இந்த இடத்துல அதுக்கு கொஞ்சம் அதிகமான செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி கீழே 17,950 மிக முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவலை வச்சிருக்கோம். பட் இது மார்ஜினலி கோயிங் அப் நவ். ஸோ 250 18,250 to 18,300 நோக்கி இந்த சப்போர்ட் நகர்ந்துட்டு இருக்கிறத பார்க்கலாம். இது தொடர்ந்து அந்த இடம் சப்போர்ட் எடுத்துக்கொண்டிருந்தா நம்ம கொஞ்சம் புஷ் பண்ணி வைக்கலாம். மேக்ரோ ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது யூஎஸோட 10-year பாண்ட் ஈல்டு கொஞ்சம் ஸ்லைட்டா ஏற ஆரம்பிச்சிருச்சு. 3.78% அப்படின்றது தட் இஸ் வாட் நெகட்டிவ் திங் ஃபார் த ஸ்டாக் மார்க்கெட். டாலர் இண்டெக்ஸ் அப்படின்றது ஏறக்குறைய அதே ரேஞ்ச் தான். 106.51 106.55 இந்த ரேஞ்சிலே வியாபாரம் ஆயிட்டு இருக்கு. பட் பாசிட்டிவான ஒரு விஷயம் இந்தியா பொறுத்த மட்டும் பார்க்கும்போது பிரெண்ட் குரூடோட விலை $90 வந்திருக்கு சமீபத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ $100 இருந்து மெல்ல 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 இறங்கி இப்போ வந்து $90 வந்திருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ கோல்டு ப்ரைஸ் அப்படின்றது ஓகே இந்த ரேஞ்சில் தான் இருக்கு. $760 பெர் அவுன்ஸ் அப்படின்ற விலையில இருக்கு. 68ல இருந்து 60க்கு மாறி இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இதுலேயும் பெரிய மாற்றம் இல்லை. ஸோ யூஎஸ்டி ஐஎன்ஆரும் மார்ஜினலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு வீக்னஸ் வந்திருக்கிறத பார்க்குறோம். 81.60. ஸோ ஓவரால் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்றதுல இந்தியாவுக்கு சில சாதகமான அம்சங்கள் இதில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். எஃப்ஐஐஸோட நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நேற்றுக்கு 618 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. டிஐஸ் என்று சொல்லக்கூடிய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் அவங்களும் 449 crores வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றது ஒரு பாசிட்டிவான விஷயம். ஸோ கேண்டில்ஸ் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னு சொன்னா டோஜி கேண்டில் ஃபார்மேஷன் தான் இன்னைக்கும் நேத்திக்கும் வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏறக்குறைய முந்தானத்தும் டோஜி தான், நேத்திக்கும் டோஜி தான். இது எல்லாமே நான் கொடுக்குற ஒரு செய்தி என்னன்னா உஷார், ஏதோ ஒரு பக்கம் ஒரு பெரிய நகருக்கு தன்னை தயார் பண்ணி கொண்டிருக்கிறது அப்படின்றத சொல்லிக்கிட்டே வரோம். இது ஒரு ஏற்றத்தின் நிலையில இருக்கிறதுனால இறக்கம்னு வந்தாலும் கூட ஒரு பெரிய ரெட் கலர் கேண்டில் கீழே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அன்லஸ் அதர்வைஸ் வெரி பிக் பாசிட்டிவ் மேக்ரோ நியூஸ் வந்தாலும் ஒழிய இப்போதைக்கு இந்த ஸ்ட்ரகிள் சைட்வே அண்ட் வித் டவுன்வர்ட் பயாஸ் அப்படின்றதும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் வர திங்கட்கிழமையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏறக்குறைய இது தமிழ்ல பங்கு சந்தையில சீரியஸா இருக்கிறவங்களுக்கான ஒரு பயிற்சி வகுப்பு. அதாவது ஒரு எனக்கு வந்து ஃபுல் டைம் இதுல இன்கம் வரணும் அப்படின்றவங்களுக்காகவும், அதே சமயம் இதை வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றாங்கிறது தெரிஞ்சு பண்ணணும் அப்படின்ற இன்வெஸ்டாருக்கும் ஒரு நல்ல ப்ரோக்ராம். ஒவ்வொரு நாளும் காலைல 11 மணிக்கு நம்ம நிஃப்டியை வந்து எக்ட்ரா டிவி சேனல்ல நம்ம லைவ் அனலைஸ் பண்றோம். ஸோ இதை நீங்க தினசரி பணம் பண்ணுவதற்கான வாய்ப்புகளை எல்லாம் அடையாளம் பார்க்கிறோம். இதை பார்த்து பயன்பெறலாம். இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.